அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து சில காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் அப்போஸ்தலனாகிய அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அடுத்து என்ன பேர் ஞாபகம் வருது? கரெக்டா சொன்னீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இல்லை அப்போஸ்தலர். அல்லேலூயா. பேதுருவும் ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலர். ஆமென். அதாவது பல நேரங்களில் தியானிக்கும் பொழுது பவுலை குறித்து நிறைய பேசுவாங்க. பவுலுக்கு வந்து நல்ல படிப்பறிவு இருந்தது. ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக செய்வார். அல்லேலூயா. போக விட்டு சரி போ அஸ்லாங்க நீ போகிற வரைக்கும் போய் கொஞ்சம் திரும்பி வா ஆமென் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுவார். சிலர் ஒரு திசை மாறுறாங்கன்னா டப்புன்னு ஒரு தட்டு தட்டி டப்புன்னு அவங்கள நேர்வழியில் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். சிலர் ஆண்டவர் கடைசி வரைக்கும் முயற்சி செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனை அறியாதவர்கள். யூதாஸ்லாம் அப்படி ஒரு கேட்டகரி. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அருமையான ஒரு மனுஷன் இந்த பேதுரு. அல்லேலூயா. மத்தேயுல தான் அதிகமாக நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இயேசு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 வசனத்துல என்ன செய்கிறார்? தங்களுடைய சீஷர்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த அதுல வாசிச்சோம்னா வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் பாருங்க, மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த மீனவர்களாக இருந்த 2 சகோதரராகிய யாரு? பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவனுடைய சகோதரராகிய அந்திரேயாவும். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் செலக்ட் பண்றார். அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அல்லேலூயா. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் காரியம், பேதுரு கீழ்ப்படிதல் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் கரெக்டாக சொல்லுறேன். உங்கள் பாக்கையில் இருக்கிற ஃபோனெல்லாம் எடுத்து கீழே வைங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோனெல்லாம் எடுத்து கீழே வைங்க, முன்னாடி வைங்க அப்படி. சரி, பார்த்தீங்களா? கீழ்ப்படிதலோடு செய்தீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து வச்சுக்கங்க. ஆமென். இப்போ இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. வச்சவங்க நிறைய பேர், ஆனால் வைக்காதவங்க இருக்கிறாங்களா? இன்னும் நிறைய பேர்கிட்ட ஃபோன் இருக்கு, எடுத்து வைக்கலையா? சொல்கிறது சரியா இல்லையா? 150 பேர்கிட்ட ஃபோன் இருக்குன்னா ஒரு 10 பேர் எடுத்து டக்குன்னு வச்சாங்க. மீதி இருக்கிறவங்க என்னவா இருக்கும், இவர் எதுக்கு சொல்லுவார், ஏன் சொல்லுவார், இதை நம்ம செய்யணுமா, இதை செய்யாட்டி என்ன, 14 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. பேதுரு கீழ்ப்படிந்தார், ஒபே பண்ணார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பேதுருகிட்ட இருந்து ஒரு 4 விஷயத்தை நம்ம கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னு சொன்னால், கற்றுக்கிறோம்னு சொன்னால், முதல் காரியம் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை விட்டுடுன்னு ஆண்டவர் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? விட்டுடுறேன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பல நேரங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை கையில் நல்ல இந்த கையில் இவ்வளோ சாக்லேட், இந்த கையில் இவ்வளோ ஒரு சாக்லேட் வச்சுட்டு நிற்கிது. அந்த குழந்தைகிட்ட தாங்க அந்த சாக்லேட் எல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டுரு, உனக்கு நான் வேற தர்றேன். அந்த குழந்தை என்ன பண்ணுது? நான் போட மாட்டேன், இந்த சாக்லேட் எனக்கு வேணும். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பரிசை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் கொடுக்கறதுக்கு. இப்போ அந்த கையை அது காலி பண்ணாதான், எம்டி பண்ணாதான் நான் கொடுக்கறது அதனால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே, ஏதாவது ஒன்று உங்கள் மண்டைக்குள்ளே வச்சுட்டு இதை நான் விடமாட்டேன்னா ஆண்டவர் இன்னொன்று எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உடனே என்ன பண்ணார் பேதுரு? சற்று யோசிக்கல. ஆமென். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொன்னா நான் செய்வேன். ஆமென். நீங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நெருங்கணுங்கிறத நீங்க உங்களுடைய வாஞ்சை விருப்பமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் கிட்ட போய் கேட்குறான், உனக்கு என்னப்பா ஆசை? அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. ஒரு நல்ல தொழிலதிபர்கிட்ட போய் கேட்டா அவன் வாழ்க்கையில் உனக்கு என்ன ஆசைன்னா அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, எனக்கு எதுவுமே கேட்கல. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடாது.
சரி இருங்க, கொஞ்சம் சிம்பிளாகவே உங்களுக்கு தெரிந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய், ஒரு மருத்துவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? மருத்துவர் என்ன சொல்லுவார்? ஒரு மருத்துவர்கிட்ட போய், ஒரு டாக்டர் கிட்ட போய் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன ஆகணும், இல்லை உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? பெரிய டாக்டர் ஆகணும், அதுக்கு மேலே ஆகணும், டீன் ஆகணும், அதெல்லாம் ஓகே. வேற வேற உண்மை அதுதான். நிறைய பேருக்கு வியாதி வரணும், நிறைய பேர் என்னை தேடி வரணும், நிறைய பேருக்கு நான் ஊசி போடணும், நிறைய பேருக்கு காசு சம்பாதிக்கணும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் மழை காலம் வந்தாலே இன்னும் 2-3 ஃப்ளோர் 2-3 பில்டிங் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு கட்டுவார். ஏன்? மழை காலம் வந்தால் சளி வரும், சளி பிடிச்சா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்தாங்களா அவங்க படுக்க வச்சு ட்ரிப்ஸை போடு, அதை போடு, இதை போடு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு யாராவது கேட்டால் உங்களுடைய ஆசை வாஞ்ச விருப்பம் என்னவா இருக்கணும்னா, தேவனோடு கூட நான் இன்னும் நெருங்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், பணம் எவ்வளோ வந்தாலும் அது உங்களுக்கு பத்தாது, அதனால் திருப்தியும் கிடையாது. ஆமேன். இப்போ பணம் தேவையில்லையா அப்படி சொல்ல வரல. பணம்ங்கிறது எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அல்லேலூயா. புகழ், மேன்மை எல்லாமே ஒரு அளவு தான். ஆமேன். எத்தனை பேருக்கு மைசூர் பாவு பிடிக்கும்? மைசூர் பாவு பிடிக்காதவங்க வேற இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ரைட். இப்போ உங்களுக்கு 1 கிலோ மைசூர் பாவு நான் வாங்கி தர்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ. நல்ல பெரிய கடை பேர் சொல்ல முடியாது, பெரிய கடையில் வாங்கி தரேன். எத்தனை பேருக்கு வேணும்? சும்மா கையை தூங்க. எத்தனை பேருக்கு வேணும்? சரி, உங்களுக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன், 2 கிலோ வாங்கி தரேன். ஒன்றும் இல்லை, 2 கிலோ வாங்கி தரேன். ஆனால் நீங்களே சாப்பிடணும், நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும், இப்போவே என் கண்ணு முன்னாடி சாப்பிடணும். இப்போ கையை தூங்க. எத்தனை பேருக்கு வேணும்? இவ்வளோதான் பணம், இதுதான் புகழ். ஆமேன். ஆனால் இயேசு அப்படி அல்ல. ஆமேன். அவரோடு இருக்கிற உறவில் நீங்கள் நெருங்கும் பொழுது அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஆமேன். அதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவிச்சுட்டு அவன் செத்து போயிட்டான்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல்ல அவர் கீழ்ப்படிந்தார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மத்தேயு 16:16 வாசிங்க பார்ப்போம். அதே மாதிரி 17:1 எல்லாமே மத்தேயு தான். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாருங்க, அதாவது ஆண்டவரோடு கூட 12 பேர் சீஷர்கள் இருந்தாங்க. ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். 13வது வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த 16-13 மத்தேயு. இன்னைக்கு எல்லாமே மத்தேயுல தான் இருக்கும், 1-2 தான் இருக்கும். மத்தேயு எடுத்துங்க. 16-13 வாசிங்க. தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? கவனிங்க. ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? நம்மள மாதிரியே தான். வீட்டை பூட்டிட்டு மறுபடியும் பூட்டை பிடிச்சி இழுத்து பார்க்கறது, காரை பூட்டிட்டு மறுபடியும் தூக்கி இழுத்து பார்க்கறது, பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு இன்னும் அமுத்துறது, கீழே விழுந்துருமா, பணத்தை உள்ளுக்குள்ளே அமுத்தி வச்சுக்கிறது. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்கிறவங்க, இதெல்லாம் செய்கிறேங்கிறவங்க கையை தூங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் கடுகு டப்பாவில் காசை போட்டு நல்லா டைட்டாக மூட மாட்டீங்க, டப்பாவை லூஸாக தான் மூடி வைப்பீங்க. போடவே மாட்டேன். அல்லேலூயா. சரி வேண்டாம், இப்போ நாம் எல்லாருமே மாட்டீங்க. தண்ணி பாட்டில் இருக்க மூடுறவங்க கையை தூங்க பார்ப்போம். அவ்வளோதான் நான் சொல்ல வர்றேன். கடுகு பாட்டில் பாக்கெட்டில் பேனானா உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. ஆண்டவரும் அப்படித்தான். ஆமேன். பேதுரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. உண்மையிலே அவன் என்னை நேசிக்கிறானா? உண்மையிலே அவன் என் மேல் அன்பா இருக்கிறானா? உங்களுடைய அன்பை, இந்த உறவை ஆண்டவர் அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ணிக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை வருது, இவன் வாயிலிருந்து என்ன வருது? இவன் என்ன சொல்றான்? அல்லேலூயா. ஒரு சின்ன போராட்டம், அது போராட்டம் இல்லை, அது போற வழியில வர்ற ஒரு ஆட்டம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பயப்படுறீங்களா? ஆண்டவர் தூஷிக்கிறீங்களா? ஆண்டவர் ஏதாவது பேசுறீங்களா? ஆண்டவர் பார்ப்பார். ஆமேன். உணர்வுள்ள தேவன் அவர். சென்சிபிள். ஆமேன். உணர்வுள்ள அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இந்த இடத்துல குத்துங்க பார்ப்போம். வலிக்குதா? இந்த இடத்துல குத்துங்க பார்ப்போம்.
குத்தவே மாட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை. அதை ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? சீஷர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? மனுஷகுமாரன் ஆகிய என்னை 16:13 மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? 14வது வசனம், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க இது வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த ஃபர்ஸ்ட் டேல நடந்ததுன்னு நீங்க நினைக்க கூடாது. இது மத்தேயு 16. இதுக்கு முன்னாடி 5 அப்பம் 2 மீனை பிட்டு கொடுத்தது, 5000 பேருக்கு மேற்பட்ட கொடுத்தது, இதுக்கு முன்னாடி அவர் மரித்தவனை எழுப்புனது, இது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சீஷர்களிடத்துல கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுகிறாங்க? இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு 15ல, சரி விடுங்க, மற்றவங்க பேசுறதை விடுங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆமென். யாரை பார்த்து கேட்கிறாரு? இது கரெக்டா எனக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கிறாரு? எத்தனை பேர் சீஷர்கள் இருக்கிறாங்க? அப்போ அதிகமாக கூட இருக்கலாம். சரி, 12னே வச்சுங்க. ஆமென், அல்லேலூயா. 12 பேர். இப்போ என் கேள்வி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இருக்கிற எத்தனை பேருக்கு ஒரு நல்ல பிரியாணி வேணும்? பார்த்தீங்களா? முதல்ல அவங்க தான் கையை தூக்குனாங்க. அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்கள என்னன்னா பொறு பார்ப்போம். இப்போ இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பார்ப்போம். அவர் ரட்சிக்கு எல்லாரையும் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க சொல்றாரு, பார்ப்போம். ரட்சிக்கு போட்டவங்கெல்லாம் விசுவாசிய மாட்டாங்க, பார்ப்போம். அவங்கெல்லாம் வந்து 2ஆம் முறையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, பார்ப்போம். அவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டாங்க, பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க? அல்லேலூயா. பேதுரு அப்படி கிடையாது. பேதுரு இன்னும் சிம்பிளா முந்திரி கோட்டைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலர். அவர் அப்படி சொல்லக்கூடாது. அந்த முந்திரி கோட்டைன்னு ஏன் பேர் வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன் அந்த பேர் இந்த மாதிரி உற்சாகமாக்குறவங்களுக்கு அந்த பேரை முந்திரி கோட்டைன்னு வைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அதுக்கு முந்திரி கொட்டைக்கு என்ன சம்மந்தம் கேட்குறேன்? இழந்த கொட்டைன்னு வைக்கக்கூடாதா? அப்படியா? எத்தனை பேர் முந்திரி பழம் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துலாம் முந்திரி பருப்பு தான் பார்த்துருக்கிறேன். பழம் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, நீங்கள்லாம் பார்த்ததில்லை. என் ஜாதிக்காரங்க எப்பயுமே எங்க கூட இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, இங்க பாருங்க, ஆண்டவரே தெளிவா சொல்றேன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எரேமியாங்கிறாரு ஒருத்தர், எசேக்கியேலுங்கிறாரு, எலிசாங்கிறாரு. தீர்க்கதரிசியில் யாராவது ஒருவரா இருப்பாங்க. அல்லேலூயா. தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும் என்றால், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்றால், அதை நீங்கள் முதலில் பயன்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி தப்புங்கிறது 2வது. ஆமென். சரி தப்புங்கிறது 2வது. அல்லேலூயா. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியுமோ தெரியாத ஏறி உட்காந்து ஓட்டுறேன், கீழே விழுந்தா என்ன, முட்டி உடைஞ்சா என்ன? ஆமென். பேதுருவுக்கு இவர் யார் என்பதை தெளிவாய் தெரிந்திருக்கிறார். சற்று யோசிக்கல. என்ன சொல்லுகிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர்தான் ஆண்டவர், நீர்தான் தேவன். ஆமென். சற்று யோசிக்கல. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்த. தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். உங்க மாம்சமும் உங்க ரத்தமும் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய. இது எதுக்காகனா, இந்த உடலை இயக்குகிறதுக்கு தான் அந்த ஆண்டவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்பாடை பேதுரு பெற்றதினால்தான் அவரை சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னாடி ஒரு காரியங்கள் நம்ம அப்புறம் வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. இது 16ல் நடக்குது. 17வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். 17 முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து, பாருங்க, ஆண்டவர், அதாவது ஆண்டவருடைய மறுரூபத்தையும் அவரோடு கூட எலிசா பேசுகிறதாக இருக்கும். அது எத்தனாவது வசனம் பாருங்க. மூணாவது வசனம் வாசிங்க. யார் வேணாலும் எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, இப்படி ஒரு தரிசனத்தில், இது நிஜமா நடந்தது, தரிசனம் அல்ல, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வெளிப்படுத்துதலை பேதுரு பார்க்கிறதற்கு பேதுருவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஏன் இந்த 3 சீஷர்கள்ல 12ல் ஏன் 3ல் பேதுரு ஆண்டவர் செலக்ட் பண்ணார், முதன்மையா செலக்ட் பண்ணார்னா, தேவன் யார் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். ஆமென். ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பேதுரு வந்து ஒரு 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 இயல்பான ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். எப்படி? இயல்பான மனுஷன். இது எப்படி நடக்கும்? இது எப்படி செய்யறது? இது செய்ய முடியுமா? அப்போ அது என்ன பண்றது? இப்போ கிறிஸ்தவங்க வந்து இதை லட்டு சாப்பிடலாமா? கிறிஸ்தவங்க ஜிலேபி சாப்பிடலாமா? இப்போ அவங்க கொண்டு வர்றாங்களா, அதை நம்ம சாப்பிடலாமா? இந்த ரம்ஜானுக்கு வந்து நமக்கு பிரியாணி போடுறாங்களே, கிறிஸ்தவங்க சாப்பிடலாமா? இந்த கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? சும்மா கையை தூக்கணும். இந்த கேள்வி எத்தனை பேர் இருக்கு? இது மாதிரி இயல்பான ஒரு ஒரு மனிதனாகத்தான் பேதுரு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு பேதுரு. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு அது இல்லப்பா, அது அவர் வந்து என்னன்னா, அந்த இதை பார்த்ததுல, இந்த மகிமையை பார்த்ததுல அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கன்ஃபியூஸ் ஆகி இங்கே உமக்கு ஒரு கூடாரம் போடலாம், அது தொடர்ந்து அதில் எழுதப்பட்டிருக்கும். ஆமேன். அதில் விஷயம் 18-21 வாசிங்க பார்ப்போம். பரவசம் ஆயிட்டாரு, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டாரு அவர் மனுஷன். அல்லேலூயா. மத்தேயு 18-21 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? எத்தனை தரம் தான் மன்னிக்க வேண்டும்? அப்படிதான் அவர் கேட்டிருக்கார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். 7 தரம் மட்டுமோ? ஏன்னா அவர் சகோதரர் இவருக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டாரு. 7வது தடவை முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து இவர் தப்பு பண்ணா 7 தரம் இல்லை 8வது தரமா வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம்? தூக்கி போட்டு சகோதரம் மிதிக்கலாம். நான் உன்னை 7 தடவை நான் பாட்டுக்கிறேன், வேதத்தில் எழுதிக்கனால உன்னை 7 தடவை மன்னிச்சேன், இனி நீ ஏதாவது பண்ணினா என்ன பண்ண போற அப்படின்னு அவர் மனசில் நினைத்திருக்கலாம். நிச்சயமா நினைத்திருப்பார். பேதுரு அப்படிப்பட்டவர் தான். கொஞ்சம் போக போக உங்களுக்கு புரியும். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும். 770 தரம் அப்படின்னா 770ன்னா என்ன அர்த்தம்னா இன்ஃபினிட்டி, முடிவில்லாத. நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் மனம் திரும்புற வரைக்கும். இப்ப பேதுருக்கு எப்படி இருக்கும்? இதைத்தான் நான் சொன்னேன். இது மாதிரி கேள்வி எல்லாம் யாருக்கு வருது? அப்படி இல்லை, எல்லாருக்கும் வரும். ஆனா மற்றவங்க கேட்க கூச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல வரி கட்டுகிறது இல்லையான்னு இருக்கும். மத்தேயு 17 கடைசி 17:24 வாசிங்க. 17:24. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். பாருங்க, அதாவது பேதுரு தான் பிஎம்ஆர் இருக்கிறார் ஆண்டவருக்கு, முதன்மை சீஷன் அவர். அல்லேலூயா. என்ன கேட்கிறார் பேதுரு கிட்ட வந்து, வரிப்பணம் வாங்குகிறவர்கள் உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். அவர் என்ன சொல்றாரு? செலுத்துகிறார் என்றான். அடுத்து, அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, இதுதாங்க விஷயம். நம்ம இதை டக்குன்னு வாசிடுறோம். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார், அவ்வளவுதான் பைபிள் எழுதியிருக்கு. ஆனா அதை நம்ம அதுக்கு மேல ஆழமாய் ஆராய்ந்து தியானிக்கும் பொழுதுதான் அந்த சூழ்நிலை, அந்த அந்த நிகழ்ச்சி நமக்கு தேவன் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பேதுருகிட்ட ஒருத்தர் வந்து உங்க போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையான்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்கணும்?
கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன், தெரியல. ஒரே வார்த்தையில் என்ன சொல்றார்? செலுத்துகிறார். அல்லேலூயா. இவர் மைண்ட்ல இது ஓடிட்டே இருக்குது. ஆமென். இப்போ உங்க மைண்ட்ல ஏதாவது ஓடுதா? மைண்டை தொட்டு பாருங்க. மைண்ட்ல ஏதாவது ஓடுதா? மைண்ட்ல ஏதாவது ஓடுதா? தொட்டு பாருங்கன்னது ஒரு 10 பேர் தொட்டு பார்த்தீங்க பார்த்தீங்களா? அவங்க தாங்க பேதுருவினுடைய சந்ததி. பேதுருவை போல எண்ணம் கொண்டவர்கள். அல்லேலூயா. 12 சீஷர்கள்ல எல்லாத்துலேயும் ஒருத்தர் தான். எப்படி? எல்லாத்துலேயும் ஒருத்தர் இருப்பான். எல்லா நேரத்துலையும் இருப்பான். ஆண்டவர் 5000 பேருக்கு அத்தனை அப்பம் கொடுக்குறப்ப இவன் பக்கத்தில் உட்காந்து ஒரு கூடையில் உட்காந்து இல்லை பாதி இவன் சாப்பிட்டு இருந்தான். யாருன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு தரலாமான்னு யோசிப்பேன். எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிடுவான். மரித்தோரை எழுப்பும்போது இப்படியே வேடிக்கை பார்த்துருப்பான். அல்லேலூயா. எல்லாரும் ஜோமன் இருப்பாங்க, இவன் எண்ணிட்டு இருப்பான். 200, 300, 400, இன்னொரு 200 ரூபா சேர்ந்துச்சுன்னு 2000 ரூபாய் ஆச்சு. அப்போ தான் ஒருத்தவங்க கொண்டாந்து காணிக்கை கொடுப்பாங்க. அவர் காணிக்கை அவர் வாங்க மாட்டார், கொடுத்துருன்றுவார், ஜோமனி கொடுத்துருவார். வேகமாக போய் நிற்பான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஆலிவ் ஆயில், ஒரு நல்ல ஒரு பெர்ஃப்யூமை கொண்டாந்து ஆண்டோடைய பாதத்தை கழுவி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பெர்ஃப்யூம் என்ன எவ்வளோ வரும்? அமேசான் எடு, தேடு, ஃபோட்டோ எடு. 2000 ரூபாயோ? இந்த 2000 ரூபாய் கொடுத்தா தரித்திரர்களுக்கெல்லாம் கொடுத்துடலாமே. ஏன் இவனுக்கு 2000 ரூபாய் கம்மியாக இருக்குது? யாருது? இப்போ புரியுதா? அல்லேலூயா. சீஷர்கள் விசனமடைதுன்னு இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஏதோ உள்ள சீஷர்கள்லாம் விசனமடையல. ஒரே ஒருத்தர் தான் விசனமடைந்தான். ஏன் அவன் விசனமடைந்தான்னா அவன் கையில் தான் பணப்பை இருக்குது. அல்லேலூயா. யார் அது? சொல்லுங்க, யார் அது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாத்தையும் பார்த்தாரு யூதாசு, எல்லாத்தையும் கேட்டாரு, ஆனா விசுவாசிக்கல. ஆமென். ஆனா என்ன செய்யல? விசுவாசிக்கல. அந்த வார்த்தை கற்பாறையில் விதைக்கப்பட்டது போல, அதாவது அது லேசாவது வேறு வந்தது, யூதாசுக்கு வேறு. இப்போ நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் ஆண்டவர் இவனை கூட வச்சிருக்கணும்? இந்த கேள்வி யாருக்காவது இருக்கா? சொல்லுங்க. யூதாசு மனம் திரும்பவும் மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இது ஒரு வேஸ்ட் லக்கேஜ்? நிறைய விலுவையா. நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். கடைசி நிமிஷத்துலயாவது இவன் மனம் திரும்புவானா அப்படின்னு அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு. அவன் வாங்கி சாப்பிட்டு சாத்தான் உள்ள பூந்துருச்சு. வாசிருக்கீங்களா? கடைசி நேரம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும். ஆனா இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டா ஒரு ஆள் இருக்குது. வாழ்க்கை முழுசும் பாவம் செஞ்சு திருவிருந்தும் எடுக்கல, ஐக்கியத்திலையும் இல்லை, தாசமாக காணிக்கைன்னு என்னன்னே தெரியாது, சபையும் ஒன்றும் எதுவுமே பண்ணல. சிலுவையில் பக்கத்தில் அந்த ஆள் அரைஞ்சது மட்டும்தான் ஒரு நல்ல விஷயம். ஆண்டவரோடு கூட கையை பிடிச்சிட்டே பரலோகத்துக்கு போயிட்டார். கிருபை, இதுக்கு பேர் தான். ஆமென். பேதுரு அப்படி கிடையாது. யோசனை ஓடிட்டே இருக்குது. வரி செலுத்துறது இல்லையே, வரி வரியா? ஐயோ, நம்ம கொடுக்கணும், வரி நம்ம கட்ட வேண்டியது இல்லையே. ஆமென். வரி யார் கட்டணும்? ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அவன் வீட்டுக்குள் வந்த பொழுது பேதுரு எதுவுமே பேசல. பேசுறதுக்கு முன்னாடியே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்துல அந்நியரிடத்துல யாரிடத்தில் வாங்குகிறார்கள்? அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு நல்லா கவனிக்கணும். இடரெல்லாம் இராதபடிக்கு நீ என்ன பண்ண? வாசிங்கப்பா. கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். 2 பேருக்கு அப்ப மொத்தம் 13 பேருக்கு வரி கட்டணும்ல. 12 சீஷர்கள் ஆண்டவரோட சேர்த்து மொத்தம் எத்தனை பேர்? 13 பேர். ஏன் பேதுருவுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் வரி கட்ட சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இதை குறித்து அதிகமாக யோசனை பண்ணி கொண்டிருந்தது இவர் தான். அல்லேலூயா. அவர் உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. பேதுரு இவ்வளோ நேரம் யோசிச்சது வீணாக போச்சு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறது இப்படி கேட்குறாங்களே, வரி கட்டணும், ஐயோ ஆண்டவர் எதாவது நினச்சிக்குவார், ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்கிறது, எப்படி அவர் புரிய வைக்கிறது, இல்லை ஆண்டவர் நம்மளை எதாவது சபிச்சிருவாரோ, இல்லை இந்த நாட்டையே சபிச்சிருவாரோ. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. பேதுருவும் ஆண்டவர் பேசுனது நிறைய காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை செய்து அந்த தேவையை அன்று நீங்க செய்தார். அல்லேலூயா. இதுக்கு பேதுரு நல்ல ஒரு உதாரணம். ஆமென். அல்லேலூயா. அவர் தேவனை நம்பினார், விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இவர் யோசனை செய்தார். நம்ம ஆண்டவருடைய ஆசை என்ன, ஆண்டவருடைய நலன் என்னன்னு யோசிச்சாரு பேதுரு. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 26:58 எடுங்க பார்ப்போம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே பாருங்க, உட்கார்ந்தார். இது எங்க நடக்குதுன்னா கெத்செமனேக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களால் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நடக்கிறது அது. அல்லேலூயா. வாசிங்கப்பா. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பர் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். பாருங்க, பேதுரு இதுக்கு முன்னாடியே சொல்றாரு பாருங்க, 35வது வசனத்துல. ஆண்டவர் 34ல 33ல இருந்தே வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம் இது ஒரு வீர வசனமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிடையாது, அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆமென். அவருக்கு ஆண்டவர் மேல இருந்த அன்பும் நம்பிக்கையும். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம நம்புறோம், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். இது எல்லாத்த விட என்னன்னா ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆமென். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கலன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி பாவங்களை கழுவி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றலன்னு சொன்னா, ஆமென், நம்ம எப்படி இருப்போம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனாலும் பாருங்க, நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று தெரிந்து கொண்டு எத்தனையோ நேரம் நம்மளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிசாசு நிறைய முயற்சி செய்திருப்பான். எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. காதல் சொல்லுவான், நீ எல்லாம் எதுக்கு உயிரோட வாழ்ற, எல்லாம் இப்படி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அங்கே திரும்பி பாரு என்ன தெரியுது, ஒரு கயிறு தெரியுது, இங்கே திரும்பி பாரு ஒரு ஃபேன் தெரியுது, உனக்கு என்ன தோணுது, அந்த கைத்தை தூக்கி வெளியே போட்டு ஃபேனை போட்டு தூங்கலான்னு தோணுது. அல்லேலூயா. பிசாசு காதில் ஓதிக்கிட்டே இருப்பான். ஆமென். அல்லேலூயா. காலையில் அழுகை என்றால் மாலையில் களிப்பு, சந்தோஷம். காலையில் உங்கள் துக்கம் எப்படி, காலையில் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா சாயந்தரம் சிரிக்கிற மாதிரி ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பேதுரு சொல்றார், ஆண்டவரை யார் இடல அடைந்தாலும் சரி. பாருங்க, இந்த 12 பேர்த்துல இந்த 11 பேர் தான் வரைக்கும் பாருங்க, அவெல்லாம் கூட ஓடி போயிடுவான். ஆனால் நான் ஓடி போக மாட்டேன், நான் இடல் அடைய மாட்டேன். அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. ஆமென். இயேசுக்காய் நான் நிற்பேன். நீங்க நிற்கிறீங்களா விழுகிறீங்களாங்கிறத அப்புறம் பேசுவோம். நிற்பேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இயேசுவை எல்லார் முன்பாக அறிக்கை செய்ய ஒரு தைரியம் வேணும். இயேசுவுக்காக நிற்கிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, அதுவே முதல் வெற்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருப்பா ரன்னிங் ரேஸ் வர்றீங்க, எல்லாம் இருக்கிறான், நானும் வர்றேன்னு போய் நிற்கிறீங்க பாருங்க, அதுவே வெற்றி. அவன் ஒரு மைல் ஓடினா நீங்கள் அரை மைல் ஓடினாலும் பரவாயில்ல. இத்தனை வருஷமா பயிற்சி பண்ணவனே 1 மைல் தான் ஓடினா, நான் அரை மைல் ஓடினேன், இதுவே வெற்றி தான். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரே அவர் சொல்றது பாருங்க, பயங்கரமா இருக்கு. எங்க இது வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, பேதுரு அவருக்கு உமது நிமித்தம், எத்தனாவது வசனம் அது, வாசிங்க. உமது நிமித்தம் எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் ஒரு காலும், பக்கத்துல பாருங்க, ஒரு காலும், நேத்து இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நடக்காது. ஆமென். இயேசு பாருங்க பொறுமையா ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, ஒரு காலத்துல எல்லாம் வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறத கவனிங்க. இன்று ராத்திரியில
சேவல் இது எனக்கு தெரிஞ்சு இவங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு 9 மணி 10 மணி வாக்குல இருக்குன்னு நினைக்கிறேன். சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம். அப்பவாது இவரு, ஆண்டவரே அப்படி நடக்க கூடாது ஆண்டவரே, எனக்கா வேண்டிக் கொள்ள மறுபடியும் விடவே மாட்டாரு. நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். பின்னாடியே ஒரு 11 பேர் மறுதலிக்க மாட்டேன். ஆறுது சீசர்கள் கோரசு, அப்படிதான் எழுதியிருக்கு பாருங்க. அவர் சொன்னாரு, சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆமேன், அப்படியே கடவுது. அல்லேலூயா. ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த செம்மறியாட்டு கூட்டம் முதல்ல ஒரு ஆடு போச்சான். ஒரு மரம் ஒரு ஒரு பலகை கடந்ததா, இது எட்டி குதிச்சு போச்சான். இந்த மேய்ப்பன் பார்த்தாராம், ஐயோ இது தொந்தரவா இருக்குமேன்னு சொல்லி அந்த பலகை எடுத்தாராம். 2வது ஆடு வந்துச்சான், அது எட்டி குதிச்சு போச்சான். 3வது எட்டி குதிச்சு, நான் எல்லாமே எட்டி குதிச்சு போச்சான். ஏன் ஏன் அப்படி போச்சு? அவன் முன்னாடி வர அவனுக்கு அறிவு இல்லையா? அவன் எட்டி குதிச்சு போனான்ல. 2வது போனவனுக்கு அறிவு இல்லையா? அவனும் எட்டி குதிச்சு தானே போனான். உனக்கு என்ன வேலை பாரு, குதிச்சு குதிச்சு வாப்பா. செம்மறியாட்டு கூட்டம். அல்லேலூயா. நான் மறுதலிக்க மாட்டேன். ஆம், நாங்களும் மறுதலிக்க மாட்டோம். பரலோகத்திலிருந்து பாப்பாங்க, டேய் என்னப்பா பிரசங்கம் பண்ற நீ? அல்லேலூயா. ஒருத்தர் நீ அந்தோனிய பெறுங்கிறாரு, சூசிய பெறுங்கிறாரு, நீ போட்டு. அல்லேலூயா. அன்பே பிரதானம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். அதனால தாங்கி சகித்து கொண்டிருங்க. நாங்க சீக்கிரம் முடிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயாவின் குமாரர் 2 கூட்டிக் கொண்டு போய். இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கூட்டிட்டு போனாரு? மலையின் மேல தரிசனமானாங்கல்ல, எலியாவும் மோசேவும். அப்ப எத்தனை பேரு? இப்ப எத்தனை பேரு? பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரர் யாக்கோபு யோவான், இங்க அதே இருப்ப செபதேயன் குமார், அதேதான். எப்பயுமே 3 பேர் பாருங்க. நீங்களும் அது மாதிரி ஒரு 3 பேர் உங்களோட வச்சுங்க, நம்பிக்கையா. அதுல இருந்து வாசிங்க 39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, அல்லேலூயா, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுகிறார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. ஆவி மாம்சம் இது ரொம்ப பெரிய ஒரு இது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அப்பா சொன்னாங்க, பேசினாங்க. இந்த ஆவியில் பயம் இல்லை, மாம்சத்தில் பயம் உண்டு, மாம்சத்தில் வலி உண்டு, மாம்சத்தில் வேதனை உண்டு. ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த கை எடுங்க பார்ப்போம். போய் இந்த கண்ணை தொடுங்க. உங்கள் இமை எத்தனை பேருக்கு மூடுதுன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். தொடுங்க. ஏன் மூடுது? உங்கள் கை தானே, உங்கள் கண்ணு தானே. ஏன் பயப்படுது? உங்கள் உடம்பு மதிக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா உங்களை? பாருங்க. அல்லேலூயா. பயம். இந்த மாம்சத்தில் பயம் இருக்குது. ஆனால் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? ஆண்டவரே நீரே, ஆனால் நானும் கடல் மேலே இறங்கி நடந்து வர்றேன். வா, இறங்கி நடந்துட்டார். ஆவி மனுஷன் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது காற்றும் தெரியாது, கடலும் தெரியாது. தானியேலை சிங்கக்கவியில ஓட்டாங்க. சிங்கத்தை பார்த்தார். சிங்கம் பூனையா மாறிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஆவி எப்படி இருக்கணும்? பலமுள்ள ஆவியா இருக்கணும். பயமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த ஆவியை நம்ம எப்ப கெடுக்கிறோம்னா, மாம்சம் அதிகமாகும் பொழுது. அல்லேலூயா. இந்த மாம்சத்தை நீங்க என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். இது வேற டாபிக். நம்ம இங்க வந்துருவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாசிங்க. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய் மறுபடியும் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. 44வது வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் 3வது தடவையும் சொன்னார். 45 வாசிங்க.
பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, இனி என்ன பண்ணுங்க? நித்திரை பண்ணி நல்லா தூங்குங்க. ஏன்? மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். 51வது வசனம் இல்ல 50வது வசனம் பாருங்க. ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் வந்தாச்சு. ஒரே இருட்டா இருக்கு, என்ன செய்யறது? ஆண்டவர் எப்படி காட்டி கொடுக்கறதுல யாரு இயேசுங்கிறத கண்டுபிடிக்கிறது யாரு? ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை அவர்கள் கைது செய்ய வரும் பொழுது இந்த கெத்செமனேல வந்து காரிருள் இருந்தது. அதனால யாரு என்னன்னு முகம் தெரியாத அளவுக்கு இருட்டு இருந்தது. அதனாலதான் யூதா சொல்லுகிறாருன்னே சொல்லுவோம், நான் யாருக்கு முத்தம் கொடுக்கிறனோ, அதாவது அவர்களுடைய கிரீட்டிங் அப்படிதான். யூதர்கள் வந்து ஒருவரை ஒருவர் அப்படிதான் கிரீட் பண்ணுவாங்க, வந்தனம் செய்வார்கள். நான் வந்து அவருடைய கன்னத்துல முத்தமிடுகிறனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவரை பிடிச்சிட்டு போங்கன்னு யார் சொல்றாரு? 51ல நம்மால் பாருங்க, 51ல வாசிங்க. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில், அதாவது மத்தேயுல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வேற சுவிசேஷ புஸ்தகத்துல பேதுருன்னு தான் இருக்குது. இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். ஹல்லேலூயா. இதுல என்ன நடந்தது தெரியுங்களா? பேதுருக்கு என்னுடைய இதை சொல்றேன் நான். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை 52 உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். இந்த வேலைக்காரர் யாருடைய ஆசாரியனுடைய, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வெட்டுனது பேதுருக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க சிஎம் பிஏ ஒருத்தர் இருக்கிறார், அவர் சப்புன்னு அப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. சிஎம் கூட உங்களை மன்னிச்சிருவாரு, அவர் பிஏ உங்களை மன்னிப்பாரா? பயந்துட்டாரு. ஐயோ, பயத்தின் மிகுதியினால் அவர் என்ன செய்கிறோம்னே தெரியல. ஆனால் அவர் நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்னா தொடர்ந்து போறாரு. அப்படி நான் சொன்னது எதுப்பா? 26ல இல்ல என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்கு போனார்ல. வாசிங்க 49லப்பா. தூரத்தில் பின் 58. பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பர் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒப்பவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே. அது ஒரு நிமிஷம் 71 வாசிங்க, இல்ல 69 வாசிங்க. 69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். பாருங்க, மறுதலித்துட்டார். தெரியாது, எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அடுத்து அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நஸ்ரேனாகிய இயேசு. இந்த பெண்கள் ரொம்ப நல்லவங்க. தொடர்ந்து வாசிங்க. இவனும் நஸ்ரேனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். 2வது தடவை. ஒரு இதுக்கு மேல நம்மால கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. மறுபடியும் சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. என்ன பேசியிருப்பாரு இவரு? சொல்லுங்க, என்ன பேசியிருப்பாரு பேதுரு? இவருடைய பேச்சுல விசுவாசம் இருக்கிறது, இவருடைய பேச்சுல நம்பிக்கை இருக்கிறது, இவருடைய பேச்சுல ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. எந்த இவர் வாயை திறந்தாலே அது விசுவாசத்தின் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், ரட்சிப்பின் வார்த்தைகள், சுவிசேஷ வார்த்தைகள். அல்லேலூயா. உடனே உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இவர் என்ன நினைச்சிட்டாரு? போச்சுரா, நம்ம பேச்சு வெளிப்படுத்துங்கிறாங்க, நம்மளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்களாட்டு இருக்குது, நம்மளையும் தூக்கி சிறுவையில தலையில அரைஞ்சாலும் அரைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே நம்மால் பயந்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பயத்திலையும் ஆண்டவருக்கு என்ன நடக்குமோ, நம்ம போய் பார்க்கலாம், நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்,
அப்படின்னு. மீதி 11 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஓடி போயிட்டாங்க. 11 பேர் என்ன பண்ணாங்க? முதல்ல யூதாஸ் தான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் முதலே ஓடிட்டான்ல, அவன் இங்கே வந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனால் பேதுரு ஓடலை. ஆமென். அல்லேலூயா. இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். பிரச்சனை வருது, போராட்டம் வருது. நீங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக பார்க்கணுன்னா, பேதுனுடைய பலவீனங்கள் தான் இந்த எல்லாமே காரணம். இது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவர் பெற்றுக்கொள்கிறதற்கு முன்பாக, நான் போவேன் எனக்கு முன்பாக ஒரு தேற்றரவாளன் வருவார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறம் ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதே பேதுரு. ஆமென். அதே பேதுரு, மறுதலித்த பேதுரு, விழுந்து போன பேதுரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம பலவீனம் தான், அவர் பண்ண தப்பு தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இதுக்கான காரணம் என்ன? அவர் ஆவி அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவனாக தான் இருக்காரு, ஆனால் பாவத்தில் விழுகிறார். பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது பாவத்தில் விழுகிறது இருக்காது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு? உச்சத்துக்கு போயிட்டார். முடியலப்பா, இங்க பாரு, அந்த மனுஷனை அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். அல்லேலூயா. உடனே சேவல், கரெக்டான சேவல். அதுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? இங்க பார், 3 தடவை மறுதளிச்சதும் நீ என்ன பண்ற? கூவணும். இந்த சேவல் 3 மணிக்கு கூச்சா 2 மணிக்கு கூச்சான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி அது கூவவே. ஒரு மீன், அந்த மீன் என்ன? அது போய் வெள்ளிக்காசை முழுங்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கணும். பேதுரு தூண்டில தான் விழுகணும். ஒரு திமிங்கலாம், அது யோனாவை மாத்திரம் தான் முழுங்கணும். அதுக்கு முன்னாடி 3 நாள் சாப்பிடவங்க உபவாசத்தோடு முழுங்க வேண்டும். நான் சொல்றது ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பனி பிரதேசத்தில் சாது ஐயா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சாது சுந்தர் சிங், அப்படிதானே? ஆமாம். இப்போ ஒருத்தர் இருப்பார், அவர் பனி பிரதேசத்துக்கு போனாரா இல்லையான்னு அவரை தான் நீங்கள் கேட்கணும். அவர் நல்ல மனுஷன், ஏஞ்சல் டிவிக்காரரு. நான் சொல்கிறது சாது சுந்தர் சிங்கிறவர் தான். அவர் நல்ல தாடியெல்லாம் வச்சுட்டு எல்லாம் போட்டிருப்பார். ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் பனி பிரதேசத்தில். ரொம்ப குளிர், கொஞ்ச நேரத்தில் குளிர் இல்லை, நல்லா தூங்கி எந்திரிச்சக்கப்புறம் தான் தெரியுது ஒரு மலைப்பாம்பு பக்கத்தில் படுத்துக்கிச்சு. நெஞ்சு மேலே மலைப்பாம்பு ஆனால் அதற்கு முழுங்கும்படியான உத்தரவு இல்லை. அல்லேலூயா. அந்த குளூர்லேருந்து அவரை பாதுகாக்கும்படியான உத்தரவு மாத்திரம்தான் அதுக்கு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பாம்பை பாருங்கள், பூச்சி பாருங்கள், எதை வேணாலும் பாருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் தானியேல் தடை கொடுத்துருந்தார். எதை தடை கொடுத்துருந்தாரு? பூனை தானே? பூனைப்பா, பூனை தான் அவருக்கு அது. அதே தானியேலை தூக்கிட்டு இன்னும் 4 பேரத்துக்கு உள்ள போட்டாங்க பாருங்க, அந்த சிங்கம். அல்லேலூயா. அதாவது யோனாவை முழுங்கின மீன் 3 நாள் உபவாசத்தில் இருந்தது. ஏன்னு கேளுங்க, அவர் வயிற்றுக்குள்ள சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடோட சேர்ந்து யோனாவும் செரிமானமாக இருப்பார். யோனா சொல்றார், ஆண்டவரே, பேட் ஸ்மெல் கம்மிங், ப்ளீஸ் லெட் மீ அவுட், என்னை நான் வெளியேற வேண்டும். அல்லேலூயா. பேதுரு ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். அல்லேலூயா. மீதி பேருனுடைய விசுவாசம் உங்களுக்கு தெரியாது. அவங்க நின்றுப்பாங்களே, நிற்கலை, நின்னா தானே அப்புறம் அவங்கள பற்றி பேசுறது. யாரையும் குறை சொல்லலை, எல்லாருமே அதாவது அந்த சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் மிக அருமையாக எழும்பி பிரகாசித்தார்கள், எல்லா சிஷ்யர்களும். அல்லேலூயா. பேதுரு படிப்பறிவு இல்லை. ஆமென். அல்லேலூயா. பெருசாக இல்லை. உங்களுக்கு வேணா நான் அது அப்போஸ்தலர் 10:14 யார் எடுக்க வேணா எடுங்கப்பா, வாசிங்கப்பா. 10:14 நினைக்கிறேன். அதுதான் இருக்குது. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவளாக இருந்து இத்தனை பேசுகிறார்களேன்னு இருக்கும் பாருங்க. எல்லாரும் எடுக்க வேணாம்னா பார்த்தீங்களா, எல்லாரும் திருப்புறீங்களே. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே. இல்லை இல்லை, இது இல்லை, அது அசுத்தமானதொன்னே வாய்க்குள்ளே போனதில்லைன்னு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், விடுங்க, அது அப்போஸ்தலர் வேண்டாம், நம்ம மத்தியிலே முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, படிப்பு இல்லை, பெருசாக உலகம் தெரியாது. என்ன தெரியும்? இயேசு மாத்திரம்தான் தெரியும். என்ன தெரியும்? அவர் பேசினது மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. பார்த்து படிக்கலாம் தெரியாது. 1 பேதுரு 2 பேதுருவை
தயவு செய்து உங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. மொத்தம் இதில் ஒரு 5, அதில் ஒரு 8 அதிகாரம் தான் இருக்கு. கவனிங்க. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னேன், பேதுரு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல், இயல்பானவர். இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடக்கூடாதா? இதை பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே அடித்து புசி. இப்போ நம்ம வாசிச்சோம்ல, அது எதுப்பா 10:14. ஆண்டவரே, தீட்டானது ஒன்று என் வாய்க்குள்ளே போனதில்லை. கற்பனைகளை கரெக்டாக கைபிடிக்கிற மனுஷன் பேதுரு. அல்லேலூயா. பெருசாக அறிவு இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் எனக்கு என்ன தெரியும், நீர் பேசுனது என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. உங்களுடைய வார்த்தை அது என் வாயில் இருக்குது. உங்களுடைய கிருபை, நீர் சொன்ன அன்பு, ரட்சிப்பு, சுவிசேஷம் என் இருதயத்துக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். அது போதும். பவுல் எழும்பி பிரகாசித்தார், இல்லை நான் சொல்லலை. பவுலுக்கு நிகராக ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார். பவுலை விட ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார். பவுலுடைய ஊழியம் வேற. ஆமென். எதற்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு படிப்பு வேணும், உங்களுக்கு பதவி வேணும், உங்களுக்கு அழகு வேணும், உங்களுக்கு வயசு வேணும், உங்களுக்கு திறமை வேணும், இயேசு வேணும், எல்லாமே கிடைக்கும். ஆமென். இயேசு இருந்தால் போதும். ஆமென். இவர் போறாரு, ஆண்டவர் கைது செய்தாங்க, பின்னாடியே கொண்டு போறாங்க. ஒருவேளை இவரையும் தூக்கி சிலுவையில் அறைஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்றார், உமக்காக மறிக்கவும் நான் தயார். இப்போ வாசம் இல்லை. அல்லேலூயா. நேரம் இல்லை. ஆமென். அது எங்கப்பா, அதை வாசிங்கப்பா. கெத்செமனே தோட்டத்தில் மறிக்க வேண்டியதா இருந்தாலும், மறித்து போனாலும் மறித்து போக மறுதளிக்க மாட்டேன். அப்ப இவரை கொண்டு போய் சிலுவையில் அறைய சொல்லியிருந்தா பேதுரு என்ன பண்ணியிருப்பாரு? என்னையும் அவரோட. அல்லேலூயா. ஏதோ தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துணிந்தவனுக்கு, தேவன் மேல் அன்பு வைத்தவனுக்கு தூக்கு மேடையும். ஆமா, இலவம் பஞ்சு மெத்த. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 11 பேர் போல, 10 பேரை போல ஓடி போய் புதருக்குள்ள ஒளிகிறவர்கள் அல்ல. தாவீதை போல சிங்கத்தின் கைக்கு தப்ப வைத்தவர், கரடின் கைக்கு தப்ப வைத்தவர், இவனுடைய கைக்கு என்னை தப்பு வைப்பார். எப்பா நீ ஜெயிக்க மாட்டப்போ, உன் சைஸ் என்ன, அவன் சைஸ் என்ன, எனக்குள்ள இருக்கிறவர் சைஸ் உனக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. நான் இப்போ இவ்வளோதான் இருக்கிறியப்பா, என்னப்பா தம்மா துண்டு கல்லை வச்சு அடிக்க போறியா, என்னப்பா நீ பேசுற? அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிறத பார்க்காதீங்க, உங்க உடம்பை பார்க்காதீங்க, உங்க நிறத்தை பார்க்காதீங்க, உங்க உயரத்தை பார்க்காதீங்க, உங்க படிப்பை பார்க்காதீங்க, திறமை பார்க்காதீங்க. ஏன்னா இது எதையும் தேவன் பார்க்கறது இல்லை. இது எதுவும் தேவனுக்கு தேவையும் இல்லை. அல்லேலூயா. படிப்பு நீங்க 1 பேர் 2 பேர் வாசி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, படிப்பறிவு இல்லாதவர் எழுதுனதா அதை நீங்க கேட்பீங்க. என்னை பார்த்து ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியன் சபை மூப்பர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பாஸ்டர் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம், அவர் வாயை திறந்தாலே விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? 1 பேர் ஏற்கனவே வாசிச்சிருப்பீங்க. இப்போ மறுபடியும் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க பாருங்க. இனி வாசிங்க, எங்களுக்கு இன்னொரு வேற ஒரு வெளிப்படுத்துதலை, வேற ஒரு விளக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த சபை இந்த கல்லா இருக்கிற, நீ யாரு? கேவா, கல்லு. இந்த கல்லின் மேல் என் சபையை 16 மத்தேயு 16:18 நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. சபையை என்ன பண்ணாது? பாதாளத்தின் வாசல்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? சபையில் இருக்கிறவன் பாதாளத்துக்கு போக மாட்டான். அல்லேலூயா. சபையில் இருக்கிறவனுக்கு மரணம் இல்லை, சபையில் இருக்கிறவன் விழுந்து போக மாட்டான். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ 16:19 மத்தேயு 16:19 பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை, நீங்க தான் சபை. ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் இந்த சபையின் உறுப்பினர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒரு தொழில் செய்யலாம், ஒரு வேலை இருக்கலாம், அதெல்லாம் உங்க வயிற்று பிழைப்புக்கு. ஆமென். உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், நீங்க உங்க பிள்ளைகளை வேலைக்கு போகலாம், எல்லாருமே தொழில் செய்யலாம். அதெல்லாம் 2வது இல்லை, அதெல்லாம் 3வது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், 2வது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். ஆமென். முதல்ல வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில நம்பர் 1 என்ன தெரியுங்களா? ஆண்டவரோடு கூட இருக்கணும். நம்பர் 2 என்ன தெரியுங்களா? அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க நிக்கணும். பேதுரு நின்னாரு பாருங்க, வெட்டினா வெட்டு, கரெக்டா பதில் சொல்லணும்.
கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் நான் தயாருங்கிறவன் கை தூக்கணும். உண்மையிலே கை தூக்கணும். நீங்கள் செய்கிறது ஒரே நிமிஷம், நீங்கள் செய்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சபையிலேருந்து தூக்குறீங்க. கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் நான் தயாருங்கிறவங்க மாத்திரம் கை தூங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் குறைவாக இருக்கலாம், உங்கள் அன்பு குறைவாக இருக்கலாம், அல்லேலூயா. உங்கள் சாட்சி குறைவாக இருக்கலாம், நீங்கள் சபைக்கு வர்றது முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்காய் நிற்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள்லாம் மறிக்கணுமா? நீங்கள் மறிக்கணும்னாலும் நாங்கள் தயார். அல்லேலூயா. இன்றைக்கு இப்போ ஏதோ ஆண்டவர் கிருபையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நார்த் இந்தியாலாம் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்குது. ஆமென். நாள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். உங்களுடைய ஜெபம் வந்து எல்லா ஊழியர்களுக்காக இருக்கணும், எல்லா சபைகளுக்காகவும் இருக்கணும். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் இந்த சபை. இந்த சபை எப்படிப்பட்டதா இருக்கும்? கல்லுமா இருக்கும். யார் இது என்ன பண்ண முடியாது, நகுத்தெல்லாம் முடியாது. அல்லேலூயா. தேவன் எதை சொல்லுகிறார்? அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. 12 சீஷர்கள் இருந்தாங்க. படகுல 12 சீஷர்கள் இருந்தாங்க. காற்றையும் கடலையும் பார்த்து எல்லாம் பயந்தாங்க. அல்லேலூயா. யாரோ ஒரு உருவம் நடந்து வருது, ஐயோ பேயா இருக்குமோ சொல்லியிருக்கிறாங்க. ஆவேசம், பயந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சதும் 12 பேர்ல 11 பேருக்கு பேச்சும் வரல, மூச்சும் வரல. பேதுரு கேட்கிற, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடலின் மேல் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதற்கு முன்பாக ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து செய்தவர் யார் தெரியுங்களா? பேதுரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நல்லா படிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வர்றேன், நல்லா படிச்சுட்டு நான் செய்ய போறேன். இன்றைக்கு நான் சொல்றேன், தெளிவாக கேட்டுங்க. இங்க இருக்கிற சிறு குழந்தை இல்லை, சிறு குழந்தை, உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு உங்க எல்லாருக்குமே தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. நீங்க எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இந்த சபைக்கும் எப்படியாவது நீங்க உதவியாகவும் ஊன்றுகோலாகவும் பிடிச்சி நிக்கிற மாதிரி நிக்கணும். நீங்க தூணா நிக்கணும் ஜெபத்துல. ஆமென். பணத்தை பத்தி நான் பேசல. ஆண்டவர் கொடுக்க சொன்னா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க, அதெல்லாம் விஷயமே இல்லை. ஆமென். ஜெபத்துல நீங்க ஜெபத்துல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். நான் ஜெபிச்சா அது நடக்கும். அல்லேலூயா. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க? பேதுரு, நம்ம நடந்து போனோம்னா இந்த இவன் இருக்கிறான இந்த பையன் ஏதாவது நினைப்பான, இவன் ஏதாவது பேசுவான் பார்த்துக்க. பேதுரு யோசிச்சாரா? யோசிச்சாரு. ஆனால் அது எல்லாத்த விட அங்கே இருக்கிறவர் தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே எத்தனை தடவை மன்னிக்கணும்? யோவான் நினச்சிருப்பாரு, ஏன் உன் சகோதரனுடைய மண்டையில கொட்டிட்டானா, இல்லை உங்கள் ஆசை பிடுங்கிட்டானா நினச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஐயா தம்பி இந்த மாதிரி என் சகோதரர் ஒருத்தர் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பீங்க? என்ன தொந்தரவு பண்ணியிருப்பார் இவரை நாத்தியில் கள்ளத்துக்கு போட்டிருப்பாரா, இல்லை இவர் இடத்த வாங்கியிருப்பாரா, இல்லை இவர் என்ன பண்ணியிருப்பார், இவருக்கு சூனி வச்சிருப்பாரா, இல்லை செய்வன் வச்சிருப்பாரா? உண்மையா இல்லையா? இப்படி நான் நினைப்பேங்கிறவங்க கையெல்லாம் தூக்கிறாதீங்க. நினைப்பீங்களா மாட்டீங்களா? கடல்ல கூட இருக்க நினைப்பார், காற்று கடல் நேரம் நம்ம செத்துருப்போம், ஆண்டவர் வந்து காப்பாத்துறாரு, நீ வேற எங்கடா நடக்க போறன்னு உட்கார்ற, அமைதியாடுறா. எதுவும் அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை தடை செய்ய முடியாது. நடக்கணும்னு நினைச்சாரு, போனாரு, கடல் மேல் நடந்தார். ஈசாக்கு சொல்றாரு, ஈசாக்கு என்ன சொல்றாரு? எனக்கு மரணம் எப்போ வரும் என்று தெரியவில்லை, நீ சீக்கிரம் ஏசா போப்பா, போய் நல்லா ஒரு கடை, ஒரு நல்ல மானை பிடிச்சிட்டு வா, நல்ல ஒரு மானை பிடிச்சி வெள்ள விருந்து பண்ணி கொண்டான்ட்டு நல்லா நான் சாப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கப்புறம் 25 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்போ யார் இவர் சாக போறேன்னு சொன்னதாரு? இவர் காதுக்குள்ள சொன்னதாரு? அல்லேலூயா. என் மரணம் இப்பொழுது வரும் என்று தெரியல. கண்ணு தெரியல, கண்ணு தெரியாதனால தான் அவர் வந்து யாக்கோபை ஆசீர்வச்சார், இல்லைன்னா ஏசாவை தான் ஆசீர்வச்சிருப்பார். இந்த 3 பேருமே எனக்கு எப்பயுமே நல்ல அருமையாக கரெக்டாக வரும். எனக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எதுவும் உங்கள் வாழ்க்கையில் முடிய ஆண்டவர் விட மாட்டார். ஒரு முடிவு வரும் என்றால் அந்த முடிவுலேருந்து அற்புதமான ஒரு துவக்கத்தை கொண்டு வர தேவனால் கூடும். ஆமென்.